சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் தீராத பிரச்சனையிலிருந்து நீ விடுபட போகிறாய். நடக்குமா நடக்காதா என்று காத்திருந்த வேண்டுதல் பலிக்கப் போகிறது. சகல செல்வமும் பெற்று நீயும் உன் குடும்பமும் வாழப் போகிறீர்கள். உன் கடன் பிரச்சனை தீர்ந்து உன் குடும்பத்தில் நிம்மதி அலை வீசப் போகிறது. உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வரப்போகும் நேரம் இது. உன் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகிறது. என் கோபுரத்தில் உள்ள கலசத்தை போல உன்னை ஜொலிக்க வைக்கப் போகிறேன். வஞ்சகம் இல்லாத உள்ளம் படைத்த உனக்கு பல சோதனைகளும் துன்பங்களும் சூழ்வதைப் போல தெரிந்தாலும், உன் கர்மாவை அனுபவித்தாக வேண்டும் என்ற நிலை வந்தாலும் நான் காத்து கொண்டிருப்பேன். நான் இதுவரை பல ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். குழந்தையே, கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் யாராலும் உன்னை வென்றிட முடியாது. பிறர்க்கு உதவும் நற்குணங்கள் கொண்டிருக்கும் நீ என்னால் பல உதவிகளை பெற இருக்கிறாய். நீ உன் வாழ்க்கையில் நிம்மதி பெற்று உன் முகத்தில் புன்னகையை பார்க்கத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் வரும். உன் மிக பெரிய பிரச்சனை இன்றோடு முடிய போகிறது. யார் உன்னை தடுத்தாலும் நீ என்னை வணங்குவதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. உன்னால் முடிந்தவரை என் மீது நம்பிக்கை வைத்து வணங்கி வருகிறாய். உன் வேண்டுதல் இன்னும் நிறைவேறவில்லை, துன்பங்கள் குறையவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் என் குழந்தை, எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் பல நாள் துன்பம் இன்றோடு முடிந்தது. உன் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வீண் போகவில்லை. அதற்கான பலனை நீ முழுமையாக அனுபவிக்கும் நேரம் இது. உன் குழந்தையின் நலமும் உன் பெற்றோரின் நலமும் மேம்படும். நீ நேசிக்கும் உறவுகள் தற்சமயம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் உன் அன்பிற்காக நிச்சயம் இயங்கும் காலம் வரும். கவலைப்படாதே. உன் இல்லத்தில் அற்புதமான விடியல் விடிய போகிறது. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆனந்தம் பொங்க போகிறது. உன் செவிகளில் நற்செய்திகளையும் சுப செய்திகளையும் கேட்கப் போகிறாய். மங்களம் பொங்க உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறப் போகிறது. என்னை ஆராதனிக்கும் உன் கரங்களுக்கு பொக்கிஷம் அள்ளித் தருவேன். என் மீது நீ வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இனி எதை கண்டும் கலங்காதே. ஒன்றை புரிந்து கொள், இறைவன் நம்பியவனுக்கு கசப்பை கொடுப்பான், எதிரிக்கு இனிப்பை கொடுப்பான். இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு நோயாகும். இப்பொழுது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கசப்புகள் எல்லாம் உனக்கு மருந்தாக போகின்றது. நீயும் உன் வாழ்வில் குணமாகி கொண்டிருக்கிறாய். அதற்காகவே இத்தனை நாட்களாக இவ்வளவு சோதனைகளையும் பக்தியும் அன்பும் மட்டுமே அனைத்தையும் அறிவதற்கு ஒரே வழி. எதற்கும் கலங்காதே. உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.